ஹல்லேலூயா. நல்ல சத்தமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குறிப்பாக இந்த நாளிலும் இந்த 12வது மாதத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கூடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதான கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நேற்று தினத்தில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம ஆராதனை நடத்துவோமான்ற ஒரு டவுட் இருந்ததில்ல. புயல், காற்று, மழை. ஆனால் தேவன் கிருபையாக சகல சூழ்நிலைகளையும் தம்முடைய ஜனங்களை ஆராதிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். வீட்டிலேருந்து கடந்து வரும் பொழுது பார்க்கும்போது நிறைய பேர் அங்கங்கே இருக்கிறதான அந்த சபைகளுக்கு அவர்கள் கடந்து போகிறத பார்க்க முடிந்தது. உண்மையாகவே இந்த நாளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக பாதுகாப்பாக கர்த்தரை ஏற்படுத்தி வந்திருக்கு. ஆமென். அதே போல் வருகிறதான 3ஆம் தேதியும் புயல் இருக்கக்கூடாது, முன்னாடியே இருக்குன்னாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையில் 4ஆம் தேதிக்கு மாறி இருக்குது. அது அப்படியே மாறட்டும், நமக்கு சாதகமாக்கி தரட்டும். ஆமென். 3ஆம் தேதி ஆராதனை கர்த்தர் கிருபையாய் நடத்தத்தக்க கிருபைகளை தந்தருளுவாராக. இந்த நாளிலும் வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மீண்டுமாய் வாசிக்க கேட்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து, யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு. யாருக்கு? குருடருக்கு. யாருக்கு ஆண்டவர் செய்கிறார்? குருடருக்கு கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை என்ன செய்வேன்? கைவிடாதிருப்பேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போ. நம்மை கைவிடாதிருக்கிறதான நம்முடைய தகப்பன், நம்மை கைவிடாதிருக்கிறதான நம்முடைய தேவன். இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் பொழுது பல விதங்களிலே நாம் யோசித்தது உண்டு. எப்படி ஆண்டவரே இந்த வருடத்தை நம்ம கடக்க போகிறோம், எப்படி ஒவ்வொரு மாதத்தை நாங்கள் கடந்து வரப்போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினதான தம்முடைய வார்த்தை, அந்நாளிலே விழுந்து போனதான தாவீதின் கூடாரத்தை நான் உனக்காக என்ன பண்ணுவேன்? திரும்ப எடுப்பிப்பேன், சீர்படுத்துவேன், அதை சுத்திகரிப்பேன், மீண்டுமாய் உன்னை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், அடுத்து கூடாரங்களிலே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னதான அந்த வார்த்தைகள், அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதங்களிலும் நமக்கு வேண்டியதான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து நம்முடைய வேண்டுதல்களுக்கு நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தருவேன் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து நம்மை நிறுத்துகிறார். இந்த குருடரை அவர்களை அறியாத வழியிலே நான் நடத்துவேன். ஆமென். அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தோம்? விழுந்து போனதான கூடாரம். இன்னைக்கு வந்து நிற்கும்போது எப்படி வந்து நிற்கிறோம்? குருடராய் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த இடத்துல நிற்கலாம். குருடர் என்று சொல்லும் பொழுது எதுவும் தெரியாதவர்கள், எதையும் பார்க்காதவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை சுதந்தரிக்காதவர்கள். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பிறவி குருடனாய் இருந்தவனை குறித்து நாம் பார்க்கிறோம், குருடர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்ப அந்த இடத்துல பார்வையை அடைய வேண்டும் என்று சொல்லி, பார்வையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி காத்திருந்ததான குருடர்கள் உண்டு. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? ஆண்டவரனுடைய சரீரத்தில் ஒரு விடுதலையை தரமாட்டாரா? தேவன் எனக்குரியதான விடுதலையை கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி ஏங்கி நின்று வாஞ்சித்து கதறினதான குருடர்கள் உண்டு. அந்த குருடர்களுக்கும் கர்த்தர் இறங்க வல்லமை உள்ளவராய் இருந்தார். நாங்கள் குருடருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். அவர்கள் சத்தமிடுகிறதை கண்டு அவர்களை என்ன செய்தார்கள்? ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். என்ன பண்ணினாங்க? அதட்டினார்கள். அப்போ குருடர்கள் அதட்டப்படுகிறார்கள், குருடர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். குருடர்கள் தங்களுடைய வாழ்க்கையில்
அவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் சுதந்தரிக்க முடியாதபடிக்கு தடைகளை அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல விதங்களிலே குருடர்களாய் நாம் இருக்கிறோம். அங்கே அந்த பரவி குருடன் ஆண்டவரை பார்த்து கேட்டது போல, தாவீதின் குமாரனே. எத்தனையோ சூழ்நிலைகளிலே, ஒவ்வொரு மாதங்களிலே, ஆண்டவரே இந்த மாதத்திலாவது நீர் எனக்கு இறங்க மாட்டீரா? இந்த மாதத்திலாவது நீர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டீரா? இந்த மாதத்திலாவது என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கையில் தடைகளை நான் தாண்ட மாட்டேனா? என்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை நான் தாண்டி வருவதற்குரிய உதவியை நீர் செய்ய மாட்டீரோ என்று சொல்லி பார்க்கிறதான குருடர்கள் உண்டு. ஆனால் இப்படி பார்க்கிற நேரத்தில் அநேக நேரத்தில் நடப்பது என்ன? நம்முடைய வீடுகளில் இருக்கிறவர்களே நம்மை பார்த்து என்ன செய்வார்களா? அதட்டுவார்கள். உனக்கு வேற வேலை இல்லையா? உனக்கு வேற சோலி இல்லையா? நீ எப்ப பாரு இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கியே, ஜெபம் சொல்லி போய்கிட்டு இருக்கியே, ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, நீ என்னத்தை கண்ட? உன் வாழ்க்கையில என்ன கிடைத்தது? என்ன சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் உண்டாயிற்று? அநேக நேரங்களிலே நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்மை தடை செய்கிறதை பார்க்க முடியும். குருடனுடைய வாழ்க்கையில அநேக தடைகள் இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் இருளாய் இருப்பது ஒரு தடை என்றால், சுற்றி இருக்கிற மனிதர்களும் தடையாய் இருக்கிறார்கள். அநேக நேரங்களில் முன்னேறி செல்வதற்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? விட மாட்டார்கள். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ என்ன பண்ணிரு? உட்கார்ந்துரு. உன்னால ஒன்றும் முடியாது, நீ என்ன பண்ணு? உட்காரு. உன்னால இந்த காரியத்தை எல்லாம் செய்ய முடியாது, உட்காரு. நம்முடைய குடும்பத்து நிமித்தமாகவே மட்டம் தட்டப்பட்டு நம்மை அமர வைக்கத்தக்கதான குருடர்களாகிய நாம் காணப்படுவது உண்டு. தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குருடரின் அனுபவத்தை போல ஒருவேளை இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? குருடரின் சூழ்நிலைகளோடு கூட இந்த இடத்துல வந்து இருக்கிறீர்களா? நீங்க நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் பார்க்கும் பொழுது எல்லாராலும் மட்டம் தட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில, எல்லாராலும் கேலி கூத்தாக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே எங்க வாழ்க்கை இருக்கிறதே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கை இருக்குதே, நாங்க சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு எங்க வாழ்க்கையில நாங்க உயர்வை பார்க்கல. நாங்க சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நாங்க பார்க்கல. நாங்க சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு எங்க வாழ்க்கையில நன்மையை நாங்க சுதந்தரிக்கல. நாங்க சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக நாங்க இன்னும் உயர்ந்து வரல. நாங்கள் குருடராய் இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்டதான குருட்டான காரியங்கள் வருவதுண்டு. குருட்டின் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. ஆனாலும் ஒன்று தெரியும், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு இந்த காரியங்களை செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, அழுகையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில், கடந்த வாரத்தில் தான் நம்ம அதை தியானித்தோம். அன்னாளுடைய வாழ்க்கையில் அவள் வேண்டுதல் செய்ததை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்த்த இருதயத்தை ஊற்றி அவள் மனங்கசந்து அழுது தேவாலயத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவள் செபித்தாள். அங்க இருக்கிறவர்கள் பார்த்து சொன்ன காரியம் என்ன? நீ என்ன பிதட்டிக் கொண்டு இருக்கிறாய்? நீ என்ன பேதலித்து கொண்டு இருக்கிறாய்? ஏன் இப்படி வெறித்தவளை போல இருக்கிறாய்? இது குருடரின் அனுபவங்கள், இது குருடரின் சூழ்நிலைகள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவள் என்ன வேண்டிக் கொண்டாளோ தேவன் வேண்டிக் கொண்டதை கிடைக்கும்படி செய்கிற கர்த்தர், நாம் எதிர்பார்த்திருக்கிறவைகளை நிறைவேற பண்ணும்படி செய்கிற கர்த்தர். இன்னைக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்க உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
கேட்டுக்கொண்டவைகளை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு செய்வார். பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். அந்த இடத்துல கடந்த நாட்களே சொன்னது போல இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு இருந்தேன். அப்போது அந்த சகோதரர் ராஜா கனடாவில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு அவருடைய உடல் நலத்தை விசாரிக்கிறதுனா அதுக்கு முன்பாக எமர்ஜென்சின்னு சொல்லி கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மெசேஜ் வந்தது. உடனே ஃபோன் பண்ணி விசாரித்தேன். அவர்களுக்காக ஜெபித்து விட்டுருந்தேன். சரி, அடுத்த நாள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே ராத்திரி நேரத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிற நேரத்தில் அவங்களோடு கூட பேசி கொண்டு இருந்தேன். அவர் சொன்ன வார்த்தை, பரவாயில்ல பாஸ்டர், வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே உடனே ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப டைம் எடுப்பாங்க. ஜுரம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எமர்ஜென்சி மட்டும்தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் போகும். அவருக்கு எமர்ஜென்சி நல்லா தெரியுது. இங்கே அதுவே நம்ம ஊராக இருந்தால் உடனே ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதற்கு அவங்க செவி சாய்க்கலை. பரவாயில்ல, ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனுப்பி விட்டுட்டாங்க. நேற்று கடந்த நாளில் ஃபோன் பண்ணி விசாரிக்கும் பொழுது, பஸ் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன், என் சூழ்நிலை இப்படி இருக்குது, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டத்தின் சூழ்நிலை, திரும்பவும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அனுப்பிட்டாங்க, இவங்க சர்ஜரி பண்ணுவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை. இதுக்கு இடையில் அவர் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியில் அட்மிட் ஆகிருக்கிற அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கை கண்டிப்பாக அவர் அட்டன் பண்ணி ஆகணும். ஏன்னா கனடாவினுடைய விசா அவருக்கு முடிந்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பிஆர் இல்லாததுனால இந்த ஒரு சூழ்நிலையும் கடினமாக இருக்குது. சுற்றி வரும்போது எல்லாமே சேர்ந்து அடிக்குதே பாஸ்டர், எல்லாமே கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பிள்ளைகளுடைய படிப்பை அவன் யோசிக்க வேண்டிய, இனிமேல் அவன் யூனிவர்சிட்டிக்குரியதான அந்த காரியத்தை அவன் பார்க்கணும். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அங்கே அடுத்த 8th கிரேட் மேலே அடுத்த யூனிவர்சிட்டிக்குரியதான காரியங்களை செய்வாங்க. ஸோ இப்படி பல சூழ்நிலைகளிலே கடினமான பாதையில் என்ன தெரியலன்னு சொல்லி நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். கடைசியாய் அவருக்கு பேசிட்டு நான் வைக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தையை அவருக்கு சொன்னேன், பிரதர் எதை குறித்து கவலைப்படாதீங்க, எனக்குள்ள கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை உங்ககிட்ட நான் பேசுகிறேன் சொல்லி அந்த நேரத்தில் நான் சொன்னேன், எதை குறித்தும் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, குருடரை அவர்களை அறியாத வழிகளிலே நடத்துகிற கர்த்தர். அடுத்த நிமிஷமே அவர், பிரதர் ஒரு நிமிஷம் என்ன சொன்னீங்க, இப்போ நான் கிட்டத்தட்ட என் சூழ்நிலை எல்லாமே நான் பிளைண்டாகவே இருக்கிறேன் பாஸ்டர், என் சூழ்நிலைகள் எல்லாமே பிளைண்டாகவே இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணணும் தெரியும், இதெல்லாம் என்னை சுற்றி இப்போ என் கண்ணை கட்டி வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல, நான் என்ன செய்யணுன்றது எனக்கு தெரியல. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், குருடரை நடத்த கர்த்தரால் கூடுனா உங்களையும் கர்த்தர் நடத்துவார். பாருங்கள், வார்த்தையை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது இன்னொருடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற கர்த்தர், இந்த வார்த்தையை கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி குருடரே தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார், தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்போ அவர்களோடு கூட கர்த்தர் பேசியிருப்பார்னா, இது நடந்ததை நான் சொல்றேன், இந்த 3 நாட்களுக்குள்ள நடந்த சம்பாஷணைகள். அப்ப கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட்டிருப்பார்னா, நான் சொல்லுகிறேன், நிச்சயமா இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் கிரியை செய்வார். இந்த மாதத்தில் யோசிக்கிறீங்க, நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி நடத்தப்பட போகிறேன், என் வாழ்க்கை முழுவதுமாய் பிளைண்டாக இருக்கே, கண்கள் அடைக்கப்பட்டதா இருக்கே, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் குருடாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஓ, உன்னை நான் நடத்துகிற கர்த்தர், உன்னை நான் நடத்துகிற கர்த்தர், உன்னை கடைசி மட்டும் நடத்தி கொண்டு சொல்ல நான் போதுமானவராய் இருக்கிறேன், போதுமானவராய் இருக்கிறேன். அந்த ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைகள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கோம். I will bring the blind the way that knew not, lead them in the paths that they have not known, make darkness into light before them, crooked things into straight. I will do unto them and not forsake them. நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கோ. ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, உனக்கு அறியாத வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர், குருடரே உன்னை அறியாத வழிகளிலே நடத்துகிற கர்த்தர். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு போப்பா, அறியாத ஒரு பாதை,
அறியாத ஒரு வழி. ஆனால் இந்த ஆபிரகாம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாக, அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தவனாக, தனக்கு முன்பாக இருக்கிறதான வழி இன்னதென்று தெரியாத அந்த சூழ்நிலைகளிலோ தேவனுடைய வழியை பிடித்து கொண்டு அவன் நடந்தான். காரணம், அவனை கர்த்தர் நடத்தினார். அவனை கர்த்தர் நடத்தினார். வசனம் சொல்லுகிறது, நீ புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போப்பா, நான் சொல்லுகிறத நீ செய்ப்பா, நான் உனக்கு என்ன கட்டளை இடுகிறனோ, என்ன காரியங்களை செய்ய வைக்கிறனோ அந்த காரியங்களை செய்வதற்கு உன்னை நீ ஒப்புக்கொடு, உன்னை நீ ஒப்புக்கொடு. அங்கே பார்க்கும் பொழுது, சொல்லப்படும் பொழுது, அவனுக்கு முன்பாக இருப்பதெல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை, அவனுக்கு முன்பாக இருப்பது தெரியாத ஒரு பாதை. ஆனால் இந்த குருடனை அறியாத வழியிலே நடத்த கர்த்தரால கூடுனா, தேவ ஜனமே, இந்த நாட்களிலும் நம்மையும் கர்த்தர் அறியாத வழியிலே நடத்த அவராலே கூடும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதே நேரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களை அழைத்து கொண்டு வந்து, தெரியாத பாதைகள் தான், இந்த பாதையில் நான் எப்படி போக போறேன்றது எனக்கு தெரியாது, எப்படி என் டெஸ்டினேஷனில் போய் நான் நிற்க போறேன்றது எனக்கு தெரியாது, என் முடிவில் நான் எப்படி போய் அங்கே சமாதானத்தோடு கூட நிற்க போகிறேன்னு எனக்கு தெரியாது, எல்லா காரியத்தையும் நான் முடித்து எப்படி அங்கே போய் உட்கார போறேன்றது எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தெரியாத பாதைகளிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். அதுக்கு முன்பாக இருக்கிற தடைகள், அங்கே தெரியாத பாதைகள் என்ன உண்டு? தடைகள் உண்டு. தெரியாத பாதைகள் என்ன உண்டு? பல பல கற்கள் உண்டு, பல சூழ்நிலைகள் நாம் முன்னேறி போகக்கூடாதபடிக்கு பல டைரக்ஷன்ஸ் நமக்கு காட்டும், பல டைரக்ஷன்ஸ் காட்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தெரியாத பாதையில் நான் உன்னை அழைத்து கொண்டு வருவேன். பல டைரக்ஷன்ஸ் இருக்கலாங்க, நீ இப்படி போ அப்படி போ. நீங்கள் இந்த சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு இருக்கிற பாதையில் சில போர்ட்ஸை வச்சு நம்மளே என்ன பண்ணிடுவாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. எந்த பாதையில் போகணும்னு நமக்கு தெரியாது. ஒரு புதிதாய் வருகிறவர்கள் ஒருவேளை மேல் இருக்கிற அந்த மேம்பாலத்தில், கிண்டி மேம்பாலத்தில் ஏறி வருவார்கள்னா எந்த பக்கம் எப்படி போகணுன்றது சில நேரத்தில் என்ன ஆயிரும்? கன்ஃபியூஸ் ஆயிரும். லெஃப்டில் போகணுமா, நேராக போகணுமா, இல்லை சுற்றிட்டு வரணுமா தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட கன்ஃபியூஷனான அந்த சூழ்நிலையில், குழப்பத்தின் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் அழைத்து கொண்டு வருவேன், உன்னை நான் அழைத்து கொண்டு. தடைகள் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம், பல வழிகள் இருக்கலாம், ஆனால் என்னுடைய பாதையிலே நான் உன்னை அழைத்து கொண்டு வந்து நிறுத்துவேன். பல பாதைகளுக்குள்ளாக நாம் கடந்து போய் வந்தாலும் சரி, என்னை நிறுத்த வேண்டிய இடத்திலே நிறுத்துகிற தேவன். அடுத்தங்கே வசனம் சொல்லுகிறது, வெளிச்சத்தை கொடுத்து. ஆமேன். வாசிக்கலாமா? அங்கே அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும்போது, வெளிச்சத்தை கொடுத்து. அப்போ வெளிச்சத்தை கொடுத்து என்று சொல்லும்போது இருளை அவர் அகற்றி போடுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இருளை அவர் அகற்றி போடுகிறார். எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 10வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். வேகமாய் கடந்து செல்கிறேன். கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். கர்த்தரும் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. அவன் இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்யல? பாதையில சில நேரத்தில் பார்வோன் என்ன பண்ணுகிறான்? நம்மை தடை செய்கிறான். அவனுடைய இருதயத்தை கர்த்தரே சில நேரத்தில் என்ன பண்ணுகிறார்? கடினப்படுத்துகிறார், அடைத்து வைக்கிறார், அடைத்து வைக்கிறார். அங்கே சொல்லப்படுகிறது, அவன் இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்யல? போக விடவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் எகிப்து தேசத்தின் மேல உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் முழுவதும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. தேவ ஜனமே, எகிப்து தேசம் முழுவதும் 3 நாள் மட்டும் என்ன உண்டாயிற்று? உள்ள யார் இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா,
கர்த்தருடைய புத்திரர்கள், இஸ்ரவேல் புத்திரர்கள், the child of God, தேவ பிள்ளை எங்க இருக்கிறான் அப்படின்னா எகிப்துக்குள்ளதான் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? மோசே, அவன் இருதயத்தை கடினப்படுத்திட்டான், உன் கையை நீ உயர்த்து, பூமி முழுவதுமா என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? காரிருள் உண்டாகும். இன்னைக்கு இந்த பூமி முழுவதுமாய் காரிருளாக்கப்பட்ட சூழ்நிலை. எகிப்து, இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் காரிருளுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். காரிருளின் சூழ்நிலைகளுக்குள்ளாக அகப்பட்டு இருக்கிறோம். அங்கே எகிப்தின் ஜனங்களுக்கும் காரிருள் தான், தேவ பிள்ளைகளுக்கு என்னது? காரிருள் தான். அங்கே வசனம் சொல்லுகிறது, 23வது வசனத்தை வாசிப்போம். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் யாருக்கு? வாசஸ்தலங்களிலே. இஸ்ரவேல் புத்திரர், சைல்ட் ஆஃப் காடுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கோ என்றால் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர். உலகம் காரிருள்ல இருக்கலாங்க, உலகம் கொரோனாவுக்குள்ள இருக்கலாம், உலகம் முழுவதுமாய் தரித்திரம் இருக்கலாம், உலகம் முழுவதுமாய் பலவீனம் இருக்கலாம், உலகம் முழுவதுமாய் போராட்டம் இருக்கலாம், காரிருள், காரிருள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆனால் இஸ்ரவேல் புத்திரருடைய வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது, வெளிச்சம் இருந்தது. இந்த மாதத்திலும் கூட தேவஜனமே, இருளாக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே வெளிச்சமாகிய கர்த்தர் நம்முடைய வாசஸ்தலங்களிலே அவர் இருப்பாராக. ஆமென். வெளிச்சமாகிய கர்த்தர் வாசஸ்தலங்களிலே இருப்பாராக. நீங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை பார்த்து நினைத்து நினைத்து நித்த தடவி கொண்டு இருக்கிறோமே. உலகத்தில் இருக்கிறவனை போல தடவி கொண்டு இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனத்தை போல தடவிக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை போல இங்கு அங்கு அல்லோல் பட்டு கொண்டு இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் காணக்கூடாதபடிக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரே, தேவ பிள்ளையே, உன்னுடைய வாசஸ்தலங்களிலே இயேசு ஆகிய வெளிச்சம் அவர் இருப்பாராக, இயேசு ஆகிய வெளிச்சம் இருப்பாராக. அவரிடத்தில் இருள் ஏதும் இல்லை. ஆமென். அவரிடத்தில் இருள் ஏதும் இல்லை. அவர் வெளிச்சமாகிய கர்த்தர், அவர் வெளிச்சமாகிய கர்த்தர். அந்த வெளிச்சம் நம்முடைய வாசஸ்தலத்தில் எப்படி வருகிறதுனா, பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே எப்படி நடக்கிறாரா? அக்கினி ஸ்தம்பத்தின். அக்கினி ஸ்தம்பம் எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அறியாத நேரத்திலும் அவர்கள் நடக்கும்படியாக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர்கள் நடக்கும்படியாக. இதே சம்பவத்தை காட்டிலும் மேலான ஒரு சம்பவம் தான் என்னன்னா, இந்த வார்த்தை எகிப்து தேசம் முழுவதும் காரிருள் உண்டாகி தடவி கொண்டிருந்ததான அந்த நேரத்திலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசஸ்தலங்களில் என்ன இருந்ததுன்னா, கர்த்தருடைய வெளிச்சம் இருந்தது, கர்த்தருடைய வெளிச்சம் இருந்தது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தடவி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இருந்தாலும், காரிருளை போன்ற காரியங்கள் இருந்தாலும், தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வாசஸ்தலத்திலே அது காணப்படும். தேவனுடைய வெளிச்சம் வாசஸ்தலத்தில் காணப்படும். காணப்படும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? 24வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம் என்றான். அங்க பார்வோன் என்ன சொல்லுகிறா? மோசேயை அழைப்பித்து நீங்க போய் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஆராதனை செய்யுங்கள். வெளிச்சம் வரும் பொழுது எனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படும், வாசல்கள் திறக்கப்படும். கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். நான் என்ன செய்கிறேன்? நான் என்ன செய்கிறேன்? இன்னைக்கு அதே இடத்துல அடுத்த வார்த்தையை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அதற்கு மோசே நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் என்று சொல்லி திரும்ப போய் நிற்கிறான் பாருங்க.
சொன்ன உடனேயே அங்கே அடுத்து 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கர்த்தர் வெளிச்சம் கொடுக்குறாரா, கர்த்தர் பாதையை காட்டுறாரா, நடந்துருங்க, அந்த பாதையில் போயிருங்க. இல்லையா அதற்கு பதில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம், அதுக்கு எதிர்த்து நம்ம காரியங்களை சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மீண்டுமாய் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆமென். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லியும் சில காரியங்களிலே நாம் நின்று விடுகிற சில சூழ்நிலைகளில் இருப்போமானால், இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு விசை மன்னிப்பீராக, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் நான் காணப்படுவேனானால், வாசல்கள் திறக்கப்பட்டிருந்த நேரங்களிலே நான் கடந்து போகாமல் நின்று கொண்டிருந்தே இருப்பேனானால், என்னை ஒரு விசை மன்னிப்பீராக, என்னுடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக மீண்டுமாய் உம்முடைய வெளிச்சம் காணப்படட்டும், உம்முடைய வெளிச்சம் காணப்படட்டும். வேதம் சொல்லுகிறது, இதோ பூமியை என்ன மூடுமா, கார் இருள் மூடும், ஆனால் உன்மீதோ கர்த்தர் உதிப்பார். காரிருள் மூடினாலும் சரி, நம்ம மேலே கர்த்தர் உதிப்பார். இந்த மாதத்தினுடைய அந்த காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். இதோ வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி இருளான அந்த சூழ்நிலைகளிலும் வெளிச்சமாகிய கர்த்தர் உதித்த நாட்களாக இந்த நாட்களை நாம் அனுசரிக்கிறோம். உதித்த ஒரு நாட்களாக இந்த நாட்களை நாம் அனுசரிக்கிறோம். அந்த தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களுக்கு ஏற்ற கிருபைகளை செய்வாராக. அடுத்து மீண்டுமாய் கடந்து நான் சொல்ல விரும்புகிற, அடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அடுத்து ஆண்டவர் செய்கிற காரியம் நீங்கள் 11வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்படும், அங்கே கர்த்தர் மோசையை நோக்கி இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேல், கடைசி அந்த வாதையை ஆண்டவர் கொடுக்கிறார், அவர்களை வழி நடத்தி வருகிறார். ஆண்டவர் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். தேவ ஜனமே, கர்த்தர் பாதையை திறக்கும் பொழுது அந்த பாதையை அடைச்சிடாதீங்க, நீங்களே அடைச்சிடாதீங்க. நிறைய பேர் செய்கிற காரியம் அதுதான். கர்த்தர் பாதையை திறக்க அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். பாதையை மூடுறது யார் தெரியுமா? நாம தான். பாதையை மூடுறது நம்ம தான். வழியை கர்த்தர் திறந்து தராரு, நீ இப்படி போப்பா, இது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இது உனக்கு நன்மையாக இருக்கும், இந்த பாதை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றதாக இருக்கும். ஆனால் நம்ம செய்கிற காரியம் என்ன? இன்னும் ஞானவான் மாதிரி நம்ம சில நேரத்தில் காணப்படுவோம். இன்னும் சில காரியங்களை நம்மளே எடுத்து பெரிய இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். கர்த்தர் அந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணிடுவார்? பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தி விடுவார். இல்லை, ஆண்டவரே எனக்காக வாசல்கள் திறக்கப்படுவதாக, என்னுடைய வாசல்களில் இருக்கிறதான இருள்கள் நீங்கப்படுவதாக, வெளிச்சம் உதிப்பதாக, வெளிச்சம் உதிப்பதாக சொல்லப்பட்டது போல கடைசியாய் அங்கே சொல்லி நான் முடிக்கிறேன், கோணலை செவ்வையும் ஆக்குவேன். ஆமென். கோணலை செவ்வையும் ஆக்குவேன். He makes every crooked places into straight. எல்லா கோணலும் மாறுபாடான காரியத்தை தேவன் என் வாழ்க்கையில் அவர் நேராக்குவார். ஆமென். நேராக்குவார். சில நேரங்கள் இந்த பைபாஸில் போகும்போது பார்த்திங்கன்னா சுற்றி 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 போகும். அந்த டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு எது ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்படின்னா, அந்த லாங்காக இருக்கும் பாருங்கள் ரோடு, அது பாட்டுக்கு போயிடலாம். நான் கடந்த நாட்டில் ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா 160 180 வரைக்கும் வண்டியில் நல்லா ஃப்ரீயாக நம்ம கிட்டத்தட்ட கையை விட்டு ஓட்டுற அளவுக்கும் அது நல்ல ஒரு இதாக ஏதுவாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த ரைடு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை அந்த வளைவுகள் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அதில் பல கடினமான சிரமத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? சந்திக்க வேண்டியது இருக்கும். வேகமாய் போக முடியாது, சில சூழ்நிலைகள் தடையாய் காணப்படும். ஆனால் இன்றைக்கு தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஐ வில் மேக் எவ்ரி திங் ஸ்மூத் ஃபார் யூ. எல்லா பாதையும் உனக்காக நான் ஸ்மூத்தாக்கி நான் தரேன், அதை ஏற்றதாக்கி தருகிறேன். இருக்கிற கரடான பாதைகள், கோணலான பாதைகள், இவைகளை நான் உங்களுக்காக நேர்படுத்துவேன். அதை ஏசாயால நம்ம வாசிக்கிறோம். அவர் அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய். ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? ஏசாயா 45:2 வாசிக்கிறோம். வாசிங்க பார்ப்போம், வேகமாக வாசிங்க. 45:2. நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை என்ன பண்ணுகிறேன்? செவ்வையாக்குவேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோமா? ஆண்டவர் செய்கிறது என்ன? நீ போப்பா நான் செவ்வையாக்குவேன்னு சொல்லலை, உனக்கு முன்பாக நான் போகிறேன், உனக்கு முன்பாக நான் போகிறேன், உனக்கு முன்பாக உன் வீட்டு வாசலில் வெளிச்சத்தை நான் வைக்கிறேன், உனக்கு முன்பாக என் சமூகம் போகும், உனக்கு முன்பாக என் மகிமை கடந்து செல்லும், உனக்கு முன்பாக நான் செல்வேன், கோணலை செவ்வையாக்குவேன்.
கோணலை செவ்வையாக்குவேன். அப்போது இன்றைக்கி எதெல்லாம் கோணலாக இருக்குது? நம்ம வேலை கோணலாக இருக்கா? நம்முடைய தொழில்கள் கோணலாக்கப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறதா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சில காரியங்கள் இன்னும் கோணலாக இருக்கிறதா? இன்னும் சில காரியங்கள் கோணலாக இருக்கிறதா? ஒருவேளை என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இன்னும் கோணலாக இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புவேன். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம், வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னும் உம்மோடு கூட நெருங்க, இன்னும் உம்மோடு கூட கிட்டி சேரத்தக்கதாக என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உமக்குள்ளாக ஸ்திரப்படுத்துவீராக. கேட்போமா ஆண்டவர்கிட்ட? இன்னும் ஸ்திரப்படுத்துவீராக. கர்த்தர் இஷ்டமாக முடிந்தால் இந்த மாதங்களில் நல்ல ஃபாஸ்டிங் இருங்க. ஆமாம், இந்த மாதம் நல்லா கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கொண்டாட்டத்தின் மாதம்தான். ஆனால் இந்த மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டிங் இருங்க. புதிய வருஷத்திற்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே என்னை நீங்கள் எப்படி நடத்த விரும்புகிறீங்க? என்ன வாக்குத்தத்தத்தை தர விரும்புகிறீங்க? புதிய வருஷத்திற்குள்ளே நான் என்ன சுதந்திரிக்கணும்? எனக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியம் என்ன? என் எண்ணெய் எல்லாம் அதுக்கு நேராக போகட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். கூட ஆண்டவரை தேடிருங்க, ஆண்டவரை பிடிச்சிருங்க. உங்களையும் உங்கள் எதிர்காலங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் நின்று நடத்துவார். ஏன் நடத்த முடியலன்னா, அநேக நேரத்தில் நான் கர்த்தரை விட்டுட்டு உலகத்தை தேடி போகும்பொழுது தான் என் வாழ்க்கை அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கோணலை நான் நேராக்க விரும்புகிறேன். நீ செய்ய வேண்டியது என்ன? ஒன்றை எனக்கு நீ ஒப்பு கொடுத்துற. போன வாரத்தில் நம்ம கேட்ட அந்த வார்த்தை, நான் ஒப்பு கொடுத்து பொருத்தனை செய்வேன். ஆமென். ஒப்பு கொடுத்து பொருத்தனை செய்வேன். எனக்கு ஒப்பு கொடுத்து பொருத்தனை செய்கிற அனுபவங்கள் இருக்கிறதா தேவ பிள்ளையே? தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிற அனுபவங்கள் இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க இந்த கடைசி இந்த மாதங்களிலே எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் உட்காந்து காத்திருந்து ஜெபிக்க முடியுமோ. கடைசி மூன்று நாட்கள் நமக்கு வந்து அந்த ஆவிக்குரிய ஜபங்கள் அது நாட்களில் உண்டு. உபவாச ஜபங்கள் இருக்கும், நம்மளை ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த நாட்கள் இருக்கோ. அந்த நாட்களுக்கு நேராக உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அதுக்கு முன்பாகவே உட்காந்து நீங்கள் வீட்டில் தனியாக ஜெபம் பண்ணுங்க. நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். வருகிறதான புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். இந்த மாதம் முழுவதுமாய் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு மாதமாய் அது மாற்றப்படுவதாக. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாக்கக்கூடியதான மாதங்களாய் மாற்றப்படட்டும். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார். உங்கள் கோணலை மாற்றி சகலவற்றையும் கர்த்தர் நேராக்குவார். எல்லோரும் அப்படியே முழங்கால் படிடுவோமா? முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, எத்தனை பேரோடு கூட கர்த்தர் பேசினார்? கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க அப்படியே நல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். தேவஜனமே, இந்த இடத்துல கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்தார். ஒரு நோக்கம் உண்டு. ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். ஒரு புதிய பாதையை கர்த்தர் திறந்து நடத்த விரும்புகிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன தெரியுமா கேட்குறாரு? உன்னை நீ எனக்கு ஒப்பு கொடுக்குறியா? தேவ பிள்ளையே, உங்களை நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? ஒரு புதிய பாதையில் நடத்த அவர் விரும்புகிறார். நீங்கள் நினைக்கல, நான் குருடனாக இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. பரவாயில்லைங்க, நீங்கள் குருடராக இருந்தாலும் சரி, அந்த குருடரை அறியாத வழியிலே நடத்துகிற கர்த்தர், அறியாத பாதையிலே நடத்துகிற கர்த்தர் உங்களை கர்த்தர் நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார். நல்ல வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் வைத்திருக்கிற அழைப்பு மாறி போகாது. அவர் வைத்திருக்கிற தரிசனம் மாறி போகாது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நிச்சயமாய் செய்வாருங்க. அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். நல்ல வாய்களை திறந்து உங்களை விட்டு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவரே, நம்ம நிறைய நேரத்தில் கூப்பிடுகிற நேரத்தில் நிறைய பேர் நம்மளை தடை செய்வாங்க. பறவை குருடனை தம்மோடு கூட இருந்தவர்கள் தடை செய்தார்கள். அங்கே இருந்த ஜனங்கள் தடை செய்தார்கள். அவனை அதட்டினார்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸு சில நேரத்தில் அதட்டலாம், நம்ம சொந்தக்காரங்க நம்மளை சில நேரத்தில் அதட்டலாம். போதுண்டா, நீ ஜெபம் பண்ணது போதும், நீ ஆலயத்துக்கு போனது போதுமா, நீ வந்து கர்த்தரை தேடினது போதும். இப்படி பல விதங்களில் நம்மை அதட்டி நிறுத்தக்கூடிய சில சூழ்நிலைகளுக்குள்ளாக காணப்படலாம். விட்டுறாதீங்க. அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? இன்னும் உரத்த சத்தமாக, தாவீதின் குமாரனே,
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் அவன் கூப்பிட்டானே. எல்லாரும் அப்படி கூப்பிடுங்க பாப்போம் அவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, நீர் எங்களுக்காக செய்கிற காரியங்கள் அது பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே. நடத்துவீராக. குருடரை அவர்களை அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்கவே இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரே. இதை செய்கிற கர்த்தர் கைவிடாதிருக்கிற தேவன். அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். கைவிடுகிறது போல காணப்படலாம். வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 கரங்களை உயர்த்தி அப்படியே நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்நிய பாஷையில் பேசுங்க பார்ப்போம். அந்நிய பாஷை அடையாளத்தை பெறாதவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கொண்டவங்க எல்லாம் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு காந்தா தா ரா லா பா ரீமா மா பா பா பா. காரிருள் மூடி இருக்கு. உங்க வாசல்ல மட்டும் வெளிச்சம் உதிக்கும். உங்க வாசல்ல மட்டும் வெளிச்சம் உதிக்கும். அவர்கள் தடவி கொண்டிருப்பார்கள், நீங்கள் போய்கொண்டே இருப்பீர்கள். உங்களை எதுவும் தடை செய்ய முடியாது. உங்களை எதுவும் தடை செய்ய முடியாது. எதுவும் உங்களை தடை செய்ய முடியாது. முன்னேறி போகத்தக்கதாக, முன்னேறி போகத்தக்கதாக. நடத்துவீராக, நடத்துவீராக. நீங்க எகிப்துல தாங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உலகத்துல தாங்க இருக்கிறீங்க, அந்நிய ஜனத்தோட தான் கலந்து இருக்கிறீங்க. அவர்கள் தடவுவார்கள், உங்களுக்கு முன்பாக வெளிச்சம் உதிக்கும். உங்களுக்கு முன்பாக வெளிச்சம் உதிக்கும். உங்களுக்கு முன்பாக வெளிச்சம் கடந்து போகும். அவரே உங்களுக்கு துணையா இருப்பார். அவரே உங்களுக்கு துணையா இருப்பார். தீர்க்கமாய் இந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும். இந்த வார்த்தை வரப்போகிறதான புதிய வருஷத்திற்குள்ள நுழைவதற்கு முன்பாக இன்னும் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக அது காணப்படட்டும். எங்களை உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கண்களை மூடி கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆண்டவரே, பந்திக்கு நேராக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்ப்போம். என்னை தகுதிப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும். எத்தனையோ நேரங்களில் விலகி போயிருக்கிற, பாதைகள் அறியாமல் போயிருக்கிற, சில நேரத்தில் அந்த காரிருள்ள அகப்பட்டிருக்கிற எனக்கு விடுதலையை தாரும். இந்த நாட்களில் என்னை இன்னும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளக்கூடிய கிருபைகளை தாரும். அவருடைய இரத்தம் நம்மை இன்னும் கழுவ வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உங்களுக்காக சிந்தப்பட்டவருடைய விலையேற பெற்ற உங்கள் ரத்தம் உங்களை கழுவக்கூடியதாக இருக்கிறது. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் ரத்தம் என்னை கழுவி இன்னும் சுத்திகரிக்கட்டும். வசனம் சொல்லுகிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னாரே. அவரை நினைவு கூற, அவரை நினைவு, அவருக்குள்ளாக கிருபையாய் நாம் ஸ்திரமாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. வசனம் சொல்லுகிற வார்த்தையின்படி அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட பானம் பண்ணும் நாள் வரைக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள்.
வசனம் சொல்லுகிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கரங்களை உயர்த்தி நமக்காக பிற்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட்ட அவருடைய விலையேற பெற்ற சரீரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வரும் வருகைக்கும் ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நம்மை நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரே, கடந்த மாதங்களிலே உமக்கு விரோதமான காரியங்கள் இருக்குமானால், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுமானால் அவைகள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக. எங்களை ஆயத்தப்படுத்தி இதில் நிறுத்தும். எங்கள் சிந்தையில் சில நேரத்தில் சில வைராக்கியங்கள் இருக்கலாம், சில நேரங்களில் சில கோபங்கள் இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து எங்களை தகுதிப்படுத்துவீராக. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே, அவரை நினைவு கூற இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவும் பாடுகள் போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நல்ல கரங்களை அப்படியே உயர்த்தி பிடித்தவர்களாக நமக்காக பிற்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட்ட அவருடைய விலையேற பெற்ற சரீரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நமக்காக சிந்தப்பட ஒப்பு கொடுக்கப்பட்ட அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே ஸ்தோத்திரத்தோடு கூட ஏகோபித்து இந்த சரீரத்தில் புசித்து இந்த இரத்தத்தில் நாம் பானம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அப்படி கீழே வைத்து விடுங்க. 2 கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தினீர், இனியும் நடத்துவீர். ஒருவேளை குருடராக இருந்து நிறைய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்திருக்கலாம், நிறைய காரியத்தை இழந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். குருடாக்கப்பட்டு நிறைய நேரங்களில் குழியில் விழுந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை தூக்கிவிடத்தக்கதான ஒரு வெளிச்சம் உண்டு. உங்களை தூக்கி நிறுத்தத்தக்க ஒரு வெளிச்சம் உண்டு. அந்த வெளிச்சம் அந்த சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்தினாரே. அப்படி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக, அவருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக காந்தாதாரா லாபா ரீமாமா பாபா பாபா துராலாபா ரிக்காதாதாராலாபா ஷதுரா கதிரி மினே 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 பரபலபா துராலாபா ரிக்காதாதாராலாபா பாபா பா ரிக்காதாதாராலாபா ஷதுரா காந்தாதாராலாபா பாபா 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 ரீமனி மினே 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 பரபலபா ரிக்காதரி மினே பரபரபர மினே பரபரபல மினே பரபலபா துராமாலாபா ரிக்காதாதாராலாபா பாபா 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 ரிக்காதாதாராலாபா ஷதுரா கதிரி மினே 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 பலபரி மினே பரபலபா துராலாபா ரிக்காதாதாராலாபா பாபா 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 ரிக்காந்தினி மினே 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 பர 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 பல பரி பர பர பலபா ரிக்காதாதாராலாபா பாபா 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 ரிமானமலபா ஷதுரா காதாதாராலாபா பாபா பாபா
எங்களை எடுத்து நிறுத்துங்கப்பா. காரிருளே சூழ்ந்தாலும் ஒருவேளை அவர்கள் தடவலாம், ஆனால் எங்களுக்கு முன்பாக பாதை உண்டு, எங்களுக்கு முன்பாக ஒரு வாசல் உண்டு, எங்களை நடத்தி செல்லுகிற கர்த்தர் உண்டு. எங்களை தாழ்த்துகிறோம். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி, கொடுத்த வார்த்தைக்காக நன்றி, கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. கரங்களை உயர்த்தி, நேற்றைய தினத்தோடு 5 மாநில தேர்தல்கள் முடிந்திருக்கிறது. ரிசல்ட்டை 3ஆம் தேதி நாளை மறுநாள் அது வெளிவர இருக்கிறது. ஏற்ற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். பல தில்லுமுள்ளெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, ஆனால் கர்த்தரே காரியங்களை ஏற்ற விதத்தில் கொண்டு வரத்தக்கதாக வருகிற நாட்களில் நடக்கக்கூடியதான பாராளுமன்ற எலெக்ஷனில் ஏற்ற நபர்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தத்தக்கதாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பிரதமருக்காய் ஜெபிப்போம், முதலமைச்சருக்காய் ஜெபிப்போம், மற்ற முதலமைச்சர்களுக்காய் ஜெபிப்போம், மற்ற இணை அமைச்சர்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக, எம்பிக்காக, குடியரசுத் தலைவருக்காக எல்லாரையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவஜனமே, இங்கே அப்பமும் ரசமும் மீதியாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த நாட்களில் 8 பேரை கர்த்தர் ஞான ஸ்நானத்திற்குள்ளே வழி நடத்த உதவி செய்தார். அத்தனையும் புதிய நபர்கள், புதிய ஆத்துமாக்கள். இந்த தெருக்களில் அநேகர் உண்டு, இந்த பகுதியை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் உண்டு. கர்த்தர் அவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாக, ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. இந்த மாதத்தில் நடக்கவிருக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க, எல்லா ஊழியங்கள், சின்ன ஊழியத்திலிருந்து பெரிய ஊழியங்கள் வரைக்கும் ஜபங்கள், அடுத்த வருகிற 3ஆம் தேதி இருக்கிறதான வாக்குத்தத்த ஆராதனை, திருவிருந்த ஆராதனைகள், இந்த உபாச ஜபங்கள், கேரல் ரவுண்ட்ஸ் ஊழியங்கள், 3 நாள் விசேஷித்த கூட்டங்கள், கிறிஸ்மஸ் கூட்டங்கள், பழைய வருட புதிய வருட ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க, சிறுவர் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க, ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் சந்திக்க, ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் சந்திக்க, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை தங்கியிருந்து நடத்த ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை உடைய ஊழியக்காரனாக ஒரு மனதோடு கூட ஆசீர்வதிக்கிறேன், முழு இருதயத்தோடு கூட ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த மாதத்தில் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை வாய்க்க செய்வீராக. இந்த மாதத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். அனைவருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையாய் நடத்தும், உங்களுடைய தேவைகளை சந்தியும், ஆச்சரியமாய் நடத்துவீராக, குறைவில்லாமல் நடத்துவீராக. மனுஷர்களை தலையின் மீது ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்க்கிறவர், வருஷத்தை தம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறவர். முடிசூட்டி நடத்துவீராக. ஆவிக்குரிய வரங்களினால் இந்த புதிய வருஷத்தில் நிரப்பி நடத்துவீராக. நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை நிரப்பி நடத்தும். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். உடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். குறிப்பாய் இந்த புயல் தாக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எந்த மாநிலத்தில் வந்தாலும் சரி, அதிக பாதிப்பிராதபடிக்கு ஜனங்கள் பாதுகாக்கப்பட, அவருடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தேவரீர் எங்களை எங்களை பெரிதாக்கி, கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட தங்கிறது. ஒரு விசை கூட தேவரீர் எங்களை ஆசீர்வதி, எங்களிலே பெரிதாக்கி, கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட தங்கிறது. தீங்களுக்கு படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரே ஒரு ஜபத்துக்காய் ஜெபிப்போம். இந்த மாதத்தில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க உண்டு, குறிப்பாக செமஸ்டர்ஸ் எழுதுகிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கற்று தரும்படியாக, அவருடைய கரங்களை பிரித்து கர்த்தர் நீர் எழுதத்தக்கதான கிருபைகளை தந்தரும்படியாக உடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருந்து நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கூட போய் வாருங்கள்.
ஜெபிக்க வருகிறவர்கள் முன்பாக வாங்க.